அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-450 புள்ளிகள் ஃபால் ஆனிச்சு. இன்றைக்கி ஒரு 150 புள்ளிகள் அதுலேருந்து ரெக்கவரி ஆகிருக்கு. மார்க்கெட் ரெக்கவரி ஆகிடுச்சா, ரிட்டன் வந்துடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட்டன் வந்துடுச்சுன்னெலாம் சொல்ல முடியாது. நேற்று ஒரு மேஜரான ஒரு 1 ஹவர் ட்ரெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிருந்துச்சு. அந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் அந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. அகைன் மார்க்கெட் எப்போ ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் ஒரு டே கேண்டிலில் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாது. அகைன் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. இந்த இடத்த ரீடெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரீடெஸ்ட் பேட்டர்னில் ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஜோன். இது என்னத்துக்காக அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால பெருசாக 22,100க்கு கீழே விடாமல் ஓய் டேட்டா 22,100 இருந்துச்சு. அதோட இம்பேக்ட் தான் மார்க்கெட் 22,100 அப்படிங்கிறதுக்கு மேலே முடிச்சிருக்காங்க. அகைன் நாளைக்கு மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு அப்படின்னா ஒரு செல் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்விங்குக்கு மேலே ஒரு 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா மட்டும்தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? மேலேயே போனாலுமே நான் மேக்ஸிமம் பேரிஸில் தான் இருக்கேன். ஏன் பேரிஷில் இப்போதைக்கு இருக்கேன் அப்படின்னா மேஜரான ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. நாளைய தினம் வீக்லி க்ளோசிங் எப்படி முடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். வீக்லி க்ளோசிங்கோட கேண்டில் பார்த்திங்கன்னா நெஃப்டியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணால் தான் ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு மூவுக்கு வர முடியும். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே கூட நாளைக்கு க்ளோசிங் வச்சு முடிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோசிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்டிசிஷனாக தான் மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் மார்க்கெட்டை கொஞ்சம் கவனமாக தான் கையாளணும் வர இருக்கிற நாட்களில். சரிங்களா? தென் மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி டே லோ தான் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு. டே லோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்திங்களா, 21,861, அதுதான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் தான். நான் எந்த லெவல்ஸுமே சேஞ்ச் பண்ணல. 22,233 தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 22,444 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,527 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே சப்போர்ட் இந்த லெவல் கீழே வந்துச்சு அப்படின்னா 22,867 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அந்த லெவல் கீழே வந்துச்சு அப்படின்னா 21,535 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,137 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, இதுதான் மார்க்கெட்டுக்கான லெவல்ஸு. அடுத்தது பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி நிஃப்டி ஒரு 0.5% மேலே வந்திருந்தாலும் பேங்க் நிஃப்டி 0.5% டவுனில் தான் இருக்குது. ஏன்னா நான் நேற்றையே முடிவு பண்ணியிருந்தேன், நிஃப்டி நல்லா விழுந்துருச்சு. பேங்க் நிஃப்டி நேற்று எக்ஸ்பிரிங்கிறதுனால பேங்க் நிஃப்டி நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டுமே நேற்றுக்கு பேங்க் நிஃப்டி நிறுத்தி வச்சுருந்தாங்க, இன்றைக்கி நிஃப்டியை நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ நாளைக்கு ஒரு மார்க்கெட் ஒரு டைரெக்ஷனில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டும் சேர்ந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி போலவே பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்டை சப்போர்ட் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி தான் நிஃப்டி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு. அகைன் மார்க்கெட் இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் சேஃபாகவே ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் எல்லாமே வீக்லி க்ளோசிங்கை வச்சு தான் நம்ம வர இருக்கிற நாட்களில் முடிவு பண்ண முடியும். சென்செக்ஸ்க்கான விவரங்களை நான் சொல்லிடுறேன் வீடியோட இறுதியில். சென்செக்ஸ் நாளைக்கு எப்படி எக்ஸ்பிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி லோ தான் நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட்டு. 46,700 சப்போர்ட்டு, 47,800 ரெசிஸ்டன்ஸு. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 48,157 ரெசிஸ்டன்ஸு. ஓகே, சப்போர்ட் பார்த்திங்கன்னா 45,700 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 44,642 அப்படிங்கிறது ஒரு தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபின் நிஃப்டி பார்த்திங்கன்னா 20,650 அப்படிங்கிற நேற்று சொன்ன அதே லெவல் தான் சப்போர்ட்டாக இருக்கும். சப்போர்ட்டு நெக்ஸ்ட்டு அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா
20,468 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,253 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தென் ஸ்விங்கு இன்றைக்கி வந்த டே ஹை தான் மார்க்கெட்டுக்கான நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் 21,060 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். வேணால் இந்த ஸ்விங்கை வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். நல்ல ஒரு ஸ்விங் எடுத்திருக்கு. 20,863 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா இந்த ஸ்விங் மல்டிபிள் டைம் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. 21,042 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 500 புள்ளிகள் மேலே போவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஃபின் நிஃப்டி காமிக்குது. மிட் கேப் வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. நான் சொன்ன இந்த ஆல்ரெடி இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். மார்க்கெட் கீழே வர மாதிரி காமிச்சிட்டு இந்த ஜோனை வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ஸ்விங்கில் மார்க்கெட் வந்து மோதி நிற்கிது. இங்கேருந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மிட் கேப் ரிவர்சல் ஆனால் நெஃப்டியும் ரிவர்சல் ஆகும். நெஃப்டி ரிவர்ஸ் ஆனால் பேங்க் நிஃப்டியும் மேக்ஸிமம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, அதனால் வந்து கொஞ்சம் சேஃபாகவே வந்து பாருங்கள். மிட் கேப்பை நான் வந்து ஒரு நாட்களாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். மிட் கேப்பை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? விக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸில் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா விக்ஸ் வந்து டவுன் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 6% விக்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. விக்ஸ் டவுன் ஆணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரெண்டை கட் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்டை கட் பண்ணதை வந்து நம்ம 2 விதமாக பார்க்கலாம். 2 விதமானா சப்போஸ் வந்து இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிற ரீசன்னால் எல்லோரும் இந்த ட்ரெண்டுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரெண்டுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸை நேற்றைய தினம் ஹண்ட் கூட பண்ணியிருக்கலாம். ஹண்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே வரதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். சரிங்களா? வீக்லியோட க்ளோசிங்கை பொறுத்து தான் நமக்கு முடிவாகும். அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் தான் டவுன் ட்ரெண்டு, அது வரைக்கும் வந்து அப் ட்ரெண்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரே ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா மிட் கேப்பும் நிஃப்டியும் வந்து ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. சரிங்களா? அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. வீக்லியோட நாளையோட க்ளோசிங்கை வச்சு நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இந்தியா விக்ஸ் டவுன் வரதை பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் வால்டிலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் விக்ஸ் வந்து இறங்குனுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே ஏறும் அப்படிங்கிற மாதிரியும் தான் விக்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஓகே, இந்த லெவல்ஸை வந்து பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் சென்செக்ஸுக்கான லெவல்ஸ் வந்து சொல்லிடுறேன். சென்செக்ஸ் ஓகே ஜோனுக்குள்ளார தான் இருக்குது. சென்செக்ஸ் வந்து இந்த ஜோனை பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸாக வந்த இந்த ஜோனை தான் வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி எடுத்திருக்கு. அதையே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஜோனை தான் வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கி திரும்பி இருக்குது. நாளைக்கு இதே 43,300 அப்படிங்கிற லெவல் தான் வந்து 73,300 அப்படிங்கிற லெவல் தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து 72,500 சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 72,000 வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளை தினம் ஒரு 1 hour போனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்டில் இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நம்மளால் கெஸ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மார்க்கெட்டை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் வந்து ஜஸ்ட்டு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். கோர்சஸ் சம்மந்தமான டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிறைய ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது, எதுலேயும் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி மட்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.